அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காலம் பாபா வங்க அவர்களின் கணிப்புகளின்படி கன்னிராசிக்காரர்களுக்கு சுபமான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறதா அல்லது அசுபமான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியுங்க. தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். பெரியோர்களின் அனுசரணையான போக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது நற்பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நண்பர்களால் காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும். தாயின் உடல் நலனில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. தந்தையுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. சிலருக்கு உடல் ஆரோக்கியம் சிறிதளவு பாதிக்கக்கூடும் அப்படின்னாலும் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அதே சமயம் சகோதர வகையில் அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் இந்த காலகட்டத்தில் அவர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாக பெறுவீங்க. வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். அலுவலகத்தில் பணிச்சுமை குறையிறதுனால மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம். அதே சமயம் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விறுவிறுப்பாக நடைபெற ஆரம்பிக்கும். லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே கிடைக்கப்பெறுவீங்க. பணியாளர்கள் சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க. பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உண்டாக பெறலாம். வியாபார வளர்ச்சிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவு கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வீங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகமும் மகிழ்ச்சியும் தருவதாகவே இருக்கும். முயற்சிகளில் வெற்றி உண்டாக பெறுவீங்க. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே முடியும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க. சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும் அப்படின்னு சொல்லலாம். தங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்ற உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து வெளியே வந்து பேசுவாங்க. புதிய நண்பர்களின் அறிமுகமோ அவர்களால் ஆதாயமும் ஏற்படக்கூடும். பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடும் மறையலாம். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கப்பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று கிடைக்கும். சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளை முறியடிப்பீங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கிறதுனால நேரங்காலம் பார்க்காம உழைக்க வேண்டியும் இருக்கலாம். சக ஊழியர்களிடம் தங்கள் வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம். அதே சமயம் அதிகாரிகள் அனுசரணையாகவே நடந்தும் கொள்வாங்க. எதிர்பாராத சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தில் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். சக வியாபாரிகளால் ஏற்படக்கூடிய மறைமுக தொல்லைகளை முறியடிப்பீங்க. பங்குதாரர்கள் அனுசரணையாகவே நடந்தும் கொள்வாங்க. அவர்களிடம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்குங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. குடும்பத்தினர் அனுசரணையாகவே இருப்பாங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறும். அதே போல புதிய முயற்சிகள் சற்று இழுபறிக்க பிறகே சாதகமாகவே முடியும். மன உறுதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீங்க. உறவினர்களுடன் பேசும்போது குடும்பமான வரைக்கும் பதற்றப்படாம பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. புதிய வீடு அப்படி இல்லைன்னா மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு கூடி வருங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்யுன்யம் அதிகரிக்கலாம். வேலையின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையே இருக்கும். உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்க பாருங்க.
தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் முக்கியங்க. பிள்ளைகள் வழியில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தங்கள் பணிகளில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க. தங்கள் ஆலோசனைகளை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வாங்க. சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு மாறுதல் கிடைக்கவும் வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும். பங்குதாரர்களின் அனுபவம் பயனுள்ளதாகவே இருக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. சக வியாபாரிகளால் ஏற்படக்கூடிய போட்டிகளை சமாளிப்பீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே இருக்குங்க. உறவினர்கள் வருகையால் வீட்டில் சுப நிகழ்வுகள் ஏற்பாடாகும். அதே போல உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்கிறது அப்படிங்கிறது கடினமான விஷயம். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம். புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையுமே சமாளித்து வெற்றி காண்பீங்க. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம். வழக்குகளில் சாதகமான நிலை உருவாகுங்க. பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரலாம். பணவரத்து இருக்க பெறும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்க பாருங்க. மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்க பெறும். அதே சமயம் வீண் வாக்குவாதங்களையும் தவிர்த்து கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கு இடையில தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதனால கவனமா கொஞ்சம் அனுசரணையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைகளால திடீர் செலவினங்கள் உண்டாகத்தான் செய்யும். யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்ல பாருங்க. வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாக பெறும். அப்படிங்கிறதுனால கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணவரத்து அதிகரிக்க செய்யலாம். வாக்குவன்மையும் ஏற்படலாம். தங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவிசாய்ப்பாங்க. புதிய நண்பர்கள் கிடைக்கவும் செய்வாங்க. தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க. லாபம் அதிகரிக்க செய்யும். பழைய பாக்கிகள் வசூலாக ஆரம்பிச்சிடும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடிதப்போக்கு சாதகமான பலன்களை தரலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பணியாளர்கள் மூலமாக நன்மை உண்டாக பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டையும் பெறுவாங்க. கௌரவம் அதிகரிக்க செய்யும். நிலுவைத் தொகை வந்து சேரவும் செய்யும். பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்கும். பணவரத்து இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் அதிகரிக்க செய்யலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனையை செலுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். அதே மாதிரி சமூக பணிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தங்களுடைய மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தங்களுடைய செயல்கள் பெருமையை பெற்று தரும். மக்களிடமிருந்து பாராட்டுகளையும் பெறுவீங்க. சமூகத்தில் ஓரளவுக்கு மரியாதை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்க. ஒருபுறம் உங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை ஏற்பட்டாலும் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது குடும்பத்தினர் மத்தியில் சில அவப்பெயர்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். சின்ன சின்ன அவமானங்களையும் அசிங்கங்களையும் தாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் வணிகம் தொடர்பான புதிய யோசனைகள் முயற்சிகள் நல்ல பலன்களை தருங்க. தங்களுடைய நிதிநிலையை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான முயற்சிகளில் நல்ல பலனை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு சர்ச்சைகள் நிறைந்ததாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். சகோதரர்களுடன் வாக்குவாதங்களும் உருவாகலாம். தங்களுடைய பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. கடுமையான வார்த்தைகள் வேண்டாங்க. பணியிடத்தில் எதிரிகள் சதித்திட்டங்களால் தங்கள் வேலையை முடிக்கிறதுல சில தொந்தரவுகளை சந்திக்கவும் நேரிடலாம்.
தங்கள் திறமைகள் எதிர்பார்த்த வெற்றியை பெறுங்க. தங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீங்க. சொத்து தொடர்பான எந்த ஒரு தகராறும் இன்று முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஒரு சில நேரங்கள்ல வெற்றி கிடைக்க பெறுவீங்க. அதிர்ஷ்டமும் தங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கிய நண்பர்களினுடைய உதவி தங்களுடைய மதிப்பை அதிகரிக்கக்கூடியதாகவே இருக்கும்.